இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். எவ்வளவு ஒரு பிரகாசமா இருக்குது பார்த்தாயா? என்னடா இவ்வளவு ஒரு பிரகாசமா இருக்கிறது? நான் கொண்டு வந்த தரவுகள் இந்த கண்ணனுடைய அரமணியாகி அப்புறமாக்கி பெரும்பரத்த வாசப்படியில எல்லாம் எடுத்து கொட்டி ஒரு மலை போல் குமித்து வைங்க. அப்படியே கட்டுங்க. அப்படி என்றால் ஓடிவடி சென்று அந்த வைகுந்த வாசல் இடத்துல அஸ்தாபுரத்துல இருந்து துரியோதனாகிய படவட்டலத்தோடு வந்திருக்கிறார் என்று இடத்துல சீக்கிரம் சொல்லி அஷ்டாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய அரவக்குடி திரியோதன மன்னன் வைகுண்டம் உங்களை தேடி சேனையெல்லாம் கூட்டிக்கிட்டு உங்களை பார்க்க வந்துக்கிறாங்க. அது எனக்கு தெரியாது. அப்படியா? ஆமா. ஏஷா சரி வெகு நாளா ஆண்டவர தோற்கடிக்கு வனவாசம் கூட்டிட்டு இன்னைக்கு என்ன பார்க்க வந்திருக்கிறாங்க. ஆமாங்க. ஆண்டவர் வனத்துல கிடக்குறோம். இன்னைக்கு
துரியோதனா என்ன பார்க்க வந்திருக்கிறோம்? உண்மைதான். பார்க்கலாம். ஆ. எதுக்கு வந்திருக்கிறோம்? சரி. எதுக்காக? ஆ. என்னன்றதை கேட்கலாம். அப்ப ரெடியாகட்டும். ஓ மாமா மாமா அண்ணா துரியோதனா. ஐயா மாமா வந்தராயா அல்லிகை மல்லிகை இரவாசை கோங்கு மந்தார வெட்டுவேர் பாசாத சந்தாமலர் புஷ்பங்களாம் கொண்டு வந்து தங்கள் பாதத்திலே கொண்டு மணியால் கால் கழுவி அஸ்தாபனத்தை ஆண்டு வரக்கூடிய அருப்புக்கொடி துரியோதன மாமன் யாருக்கும் தலைவணங்காதவன் பாதத்திலே படிந்து வருகிறேன் மாமா வாதமடைந்தாயே என்ன சுகமாய் வாழ்வாய் என்று ஆகட்டும் மாமா என்னுடைய அரமனை தேடி சங்கு துவரக்கம் தேடி வராமே இன்னைக்கு தனமாகி படபட்டாளத்தோட ஆன சேனையோட ஏறி அரமனை வந்தார். ஓ மாமா மாமா உங்களிட வந்த சேதி
சுந்தரிய பெண்கள் வந்திருக்கிறேன். ஆஹா. அப்பா ஆமா பெண் கேட்க வந்திருக்கிறாயா? ஆமா சந்தோஷம் சந்தோஷம். யாரும் சந்தோஷம் அப்படி நான் இப்படி நினைக்கலையாடா. எப்படிமா மகாராஜா? இப்படி ஒத்துக்காட்டு நம்ம நினைத்தோம். சத்தியமா நினைக்கிறேங்க. மாதவே எப்படிங்க? ஆடா இங்க இன்னைக்கு தாண்டா என்னிடத்துல வகையா வந்து கிடைச்சான். கடத்தம் புடிச்சுக்காண்டி கூட ஐயோ கொஞ்சம் பாட்டு இருக்கு. சரி. சூதாட்டத்தை வைத்து சூது சொக்காட்டம் ஆடி ஆமா. பந்தியம் பகடியாடி ஆடி. பாதி நாடெல்லாம் பிடிங்கி விட்டு ஆமா. ஆனா பாண்டவர்களை கட்டாளை விட்டு சரி. மனத்துக்கு அடிவருகின்றான். ஆமா. பாண்டவராகி இன்னைக்கு வனத்துல காலம் கழிச்சு கொண்டு இருக்கிறான். ஆமா. பாண்டவரை வனத்துக்கு அனுப்பிவிட்டு சரி. என் மகளுக்கு நீ பெண் கேட்க வந்திருக்கிறானா? எப்படி? இன்னைக்கு தான் அவனுடைய சொத்து எவ்வளவு இருக்குது. நீ சொத்து சுகமா நான் அளக்க போகிறேன். இன்னைக்கு தான் அவன் சூத்தி எவ்வளவு அப்படி இல்லை. அவனுக்கு சொத்து சுகமெல்லாம் பார்க்கணும். சொத்து சுகமான. ஆமா இவனுடைய மகனே இன்னைக்கு தான் வாடிவான். ஆமா. அப்படி நீ இதை போய் அவங்கிட்ட சொல்ல. நான் சத்தியமா சொல்ல மாட்டேங்க. என்ன பரிசு தருவா? அழகு சுந்தரியே பெண் கேட்க வந்திருக்கிறாயே. என் மகளுக்கு எவ்வளவு பரிசு உள்ள கட்ட முடியும்? மாமா யாரை பார்த்து இந்த வார்த்தை கேட்டாய்? கேட்ட போது எந்தாருவே மாமன்னனை பார்த்து உன் மகளே சுந்தரியை கொடுப்பதற்கு என்ன பரியம் தருவாய் என்று கேட்டு விட்டார். மாமா அணை மேல 5 லட்சம், குதிரை மேல கோடி பணம், ஒட்டகத்து மேல 9000 கோடான கோடி பணங்களை ஒரு அக்ரூட சேனையை விட்டு நான் கொண்டு வந்து உன்னுடைய ஆசார வாசலிலே பெருமாகி பரிவதிகளை போல கொண்டு வைத்திருக்கிறேன். இப்படி திரும்பி பாருங்க மாமா. பார்த்தாயா கொண்டு வந்திருக்கிற தருவத்தை அண்ணாந்து பார்த்த உருமான சேல கேளுங்களும் இப்பேற்பட்ட தெளிவுகளை பார்த்து என்ன பையன் கேட்கதாய மாமா. உனக்கே நல்லா இருக்குதா? நான் எப்பேற்பட்ட இந்த அஷ்டாபுரம் 56 தேசத்தை ஆண்டு வரக்கூடிய துரியோதன மன்னனா செல்லவா மாமா இப்படி கேட்கலாமா? மாமா எதுக்கு ஒரு பெண்ணுக்காக இவ்வளவு கொண்டு வந்து குடிச்சிருக்கிறான்? நான் எப்பேற்பட்ட சொத்துல மிகழ்ந்தவன், பணத்துல மிகழ்ந்தவன், அப்பேற்பட்ட சொத்து வச்சிருக்கிற என் பையனுக்கு ஒரு பையனுக்கு எவ்வளவு கேட்டாலும் தரமாமா. அப்படியா? எப்படி தெரியுமா? எப்படி? இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஆனா 36 தலைமுறை. சரி தலைமுறையா உங்க பாட்டுதாரு சொத்து பூரா இருக்கின்றது, சுகம் எல்லாம் இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது ஆனா பழைய பணம் எல்லாம் பழைய பணம் அதுக்கு என்ன மாமா பழச்சுக்கு என்ன ஆயிடுச்சு? அது என்னன்னா நான் எனக்கு வந்து இவ்வளவு வேணாம், வருஷம் இவ்வளவு வேணாம். எனக்கு ஒரு கோபால வெட்டி இருக்கு. இந்த கோபால வெட்டில நிறைய நீ கொட்டி கொடுத்தீங்கன்னா போதும். அவர் வச்சிருக்கிறது நான் கொண்டு வந்திருக்கு ஒரு 10 போல கொண்டு வந்திருக்கு.
பாக்குறவங்கள இந்த கேவலமா பேசுவாங்க. கேவலமா படுத்தாரு. அதுல என்ன ஒண்ணு எப்படின்னா ஆனா மாயு பகவானை கோபப்பட்டு மாயு பகவானுடைய மகனாகி ஆஞ்சநேயர் இருக்கிறாரு. அற்புதமானதை விட்டு கொண்டு வந்த பொன்பொருளே காத்துல தூத்தி எடுத்துக்கிறோமா நானு. ஏன்டா டேய் இவர் என்னடா பைத்தியமே ஏறி போச்சா? அதான் பாருங்க பெண் கேட்க வந்ததான் இவர் மூளை குழம்பி போச்சு போல. கொண்டு வந்த தர்மத்துல பதில் இருக்குமா? இது 36 தலைமுறையான சொத்து. இதுல பதில் இருக்கும். ஆஞ்சநேயரை விட்டு காத்துல தூத்திக்கிற முன்ன போறது பின்பதுரா பின்ன போறது பின்பதுரா சென்ட்ரல் இருப்பத ராஜா வச்சு அதை மட்டும் அளந்து போட்டுக்கிறேங்கிறாரு. அதுல என்ன ஏதாவது இருக்க போகுது? உங்களுடைய இஷ்டப்படி ஆக்கி நீங்க என்ன செய்யறீங்களோ செய்யுங்க. அப்படியா மாதவே எப்படி தெரியுமா? அப்படியாகி ஆனா வாயுவுக்கு உணர்ந்தாகி ஆனா யாரு ஆனா அற்புதமாக இருக்கின்றார். அனுமதிக்கின்றார். அனுமானை கொட்டி வந்து இந்த சொத்து சுகமெல்லாம் தூத்தி நான் திருவாரூர் பக்கம் படுத்தாத விட்டா பகவானே இல்ல. அப்படியே சீக்கிரம் ஓடி ஓடி செஞ்சு அற்புதமாக கொட்டி எப்படி தெரியுமா? இன்னொரு விஷயம் உன்னை எதிர்காக்க வர வழி தெரியுங்க. உன்னுடைய தந்தையாராகி வாயு பகவானை அழைத்து ஆனா காத்தாக்க அடிக்க சொல்லி நீ என்ன பண்ண வேண்டும்? இந்த கொண்டு வந்த பொம்புருடுகளே நீ வாரி வாரி அள்ளி அள்ளி விட வேண்டும். ஆனா உன்னுடைய தந்தையாரு பாதி தூக்கிட்டு போகட்டும். அப்புறம் மிச்சம் இருந்தா வாரி நம்ம கோபாலப்பட்டில கொட்டிக்கலாம். சீக்கிரம் தூத்தி எடுப்போம். காத்தால தோத்து சொல்லிவிட்டு தோத்தி விட்டான். வெம்பதில் முன்ன போய்விட்டது. வெம்பதில் பின்னால போய்விட்டது. என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த மத்தியத்தில் இருக்கிற ராஜ்யை அள்ளி இந்த கோபால் வீட்டுல போட்டு பார்க்கலாம். அள்ளி போறேங்க. எவ்வளவு வந்தது? அரைப்பட்டி தாங்க வந்துக்குது. அரைப்பட்டி தான் வந்துச்சா? தெரியாதா மாமா? எப்படி தெரியுமா? ஒரு பர்வதகிரி மலையை போல் என்னுடைய பொன்பொருள் எல்லாம் கொண்டு வந்து வாசப்படிக்கு முன்னாலே ஒரு பர்வதகிரி மலை போல குமிச்சு வச்சிருக்கிறேன் என்று சொன்னாயே. அந்த பொருளை காத்திலே தூத்தி எடுத்தம்மா. தூத்தி எடுக்கும் போது பின்னால பாதி ஓடி விடுச்சு. ஆனா நடு இருக்கிற அது ராட்சியை அள்ளி கோபால பெட்டில போடும் போது அரை பெட்டி தான் இருக்குது. அரை பெட்டிக்கு பரிசு எங்க இவ்வளவு பொருள் கொண்டு வந்து அரை பெட்டி தான் இருக்குதான். பாரு நீயே பாரு. மாமா படத்தில
பணத்திலே பதில் என்று சொன்னார். ஆமா. எங்க பார்ப்பதற்கு நியாயமா இருக்குமா? இருக்கமா. தேனில திப்பு இருக்குது தெருவுல சொன்னா இது கேட்பதற்கு நியாயம் உண்டா? இல்லை. நான் கொண்டு வந்த தருவஞ்சமோ ஓர் பருவதகிரி மலை போல் கொண்டு வந்து உன்னுடைய ஆசார வாசல்ல மலை போல் குமித்து வைத்திருந்தேன். கொண்டு வந்த தருவஞ்சமுள்ள காட்டா ஓடி போச்சுங்கிறாய். ஆமா. அதாவது எப்போ அஷ்டாபுரம் சண்டு நான் மறுபடியும் அள்ளிட்டு வரோம் அம்மா. ஓ ஸ்தபகத்தான் கண்டு அடியிலே தலக்காடி தங்கலஞ்சம் கொலக்காடி பொங்கலஞ்சம் அப்படி அல்லல்ல குறையாது என்னுடைய கலிஞ்சத்தெல்லாம் உடைச்சு இடம் தூக்குறான். தலக்காடி தங்கலஞ்சம் கலைஞர்கள் அல்லல்ல குறையாதது. மூட்டை எடுத்துக்க மூட்டை கட்டிட்டியா? கட்டுங்க. புலம்பல்லவா? இதோ அஷ்டாபுரம் சென்று என்னுடைய அரமணியாகிய ராமலட்சுமா கலைஞர்கள் அல்லல்ல குறையாதது. அதையே உடைச்சு மறுபடியும் ஒரு 100 சாக்காட்டை கட்டிட்டு வந்துட்டோம் மாமா. இதையாவது கொட்டி பாருங்க பாக்கலாம். சரி கொட்டி பார்க்கலாம். எப்படியாவது பொண்ணு எடுக்காத போக மாட்டேன். அப்படியா? பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல. ஆகவே பகவானே இப்போ நீ வந்து சரி அந்த மிச்சத்துக்கும் எங்க டெல்லை என்று சொல்லக்கூடிய அஷ்டாபுரம் சென்று அஷ்டாபுரத்திலே தன்னுடைய ராமா ரசனா கழிஞ்சத்தை முடிச்சு சரி ஆனா இருக்கிற பொருளெல்லாம் கொண்டுகிட்டு வந்துட்டாரு. ஆமா அங்க மிச்ச மீதி எதுவும் இருக்கு? எதுவுமே இல்லைங்க. சரி அதை அள்ளி போட்டு பார்க்கலாம் எவ்வளவு வருது. அள்ளி போடுறேங்க. சாமி பகவானே முக்கால் பெட்டி தான் சாமி வந்துக்குது. முக்கால் பெட்டி தான் வந்திருக்கு. முக்கால் பெட்டி தான் வந்து கால் பெட்டிக்கு பறிச்சு எங்கடா கேட்கலாம். தெரியாதா? ஆமா நீயே வெட்டு பார். நீ கொண்டு வந்து தருவிஞ்சமெல்லாம் திருப்பி கொட்டும் போது முக்கால் பெட்டி தான் இருக்குது. கால் பெட்டிக்கு பரிசு எங்க 100 மூட்டைக்கு மேல கட்டிட்டு வந்து மாமா. அதிகமா ஆகி போச்சா? அதான் நெம்பளிய மாமா ஜாமோடி பேச்ச கேட்டு அடிக்கட்டு போனோ எத்த பண்ணா
கொடுக்கணும். கேட்டா எப்படிங்க? அவன் அலுவலகத்தை பார்த்தா எனக்கும் பரிதாபமா இருக்குது. சரிங்க. எப்படி எப்படிங்க? எனக்கும் பரிதாபமா இருக்குது. சரி சரி நாமளும் முடிஞ்ச வரைக்கும் சரி. வெண்பயிரும் எல்லாம் சேர்த்தியா அள்ளி போட்டோம். ஆனா அவரு கொண்டுகிட்டு வந்த தனிவிஞ்ச இல்லாத திருப்பியும் போய் ஆனா அஷ்டாபுரம் சென்று ராமாலோசனா கழிச்சத்தை ஒடுத்து ஆனா இருக்கிற பொருளை கொண்டு வந்தா. சரி இப்ப 3/4 பெட்டி தான் வந்திருக்கு. சரி இன்னைக்கு வேணாம் என்னைக்கு கொடுப்பாங்க கேட்கலாம் கொடுத்துடலாம். திரியோதனா ஆமா நீ ஒரு நாட்டவே ஆளக்கூடிய மன்னன். ஆமா எப்படி உனக்கு நாடு என்றால் 56 தேசம் 56 தேசத்துக்கு ஏறி அரசாட்சி செய்யக்கூடிய மன்னன். ஆமா இப்படி இந்த மன்னன் அலுவதை பார்த்தா எனக்கும் பாவம் பார்த்தா இருக்குது. சரி சரி இந்த கொரசனுக்கு என்னைக்கு கொடுக்கறன்னு சொல்லி என் பொண்ணை கொடுத்துட்றேன். ஏண்டா மந்திரி மகாராஜா மாமனுக்கு மனுஷி இலைய போச்சு இலை விட்டது. ஆமா கல்யாணத்தன்னைக்கு இல்ல சாமி பகவானே இல்ல நாங்க பொண்ணு கொடுத்தா நீங்க கல்யாணத்துல மொய் வைக்குவாங்க. அந்த மொய் பணத்தை போட்டு கோபால பத்தி நொப்பி கொடுத்தாங்க. ஆமா 56 தேசத்து மன்னரும் வருவாங்க. ஆமா 56 தேசத்துல இருந்து அத்தனை மன்னர்களை வந்து அத்தனை மன்னர்களை மொய் போட்டா கோடி இன்னும் கோடி சுமர்ந்தா. ஆமா இருக்கட்டும் இந்த குறைச்சலுக்கு மொய் பணத்தாவது வாங்கிக்கலாம். பொண்ணை கொடுத்துடலாம். கொடுங்க மாமா அப்படித்தான் என் மகனே ஆனா நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணி போடலாம். கல்யாணத்துல மொய் விழுந்தா கொடுத்தாரு கால் போட்டியே நான் நப்பி கொடுத்துறேன். சரி மாமா அப்படின்றா இப்போ தட்டு தாம்பளம் மாத்தலாம் மாத்தலாம் வாங்கம்மா. மாத்திட்டா நிச்சயம் பண்ண மாதிரி அப்ப உண்மையா கொடுத்துட வேண்டியதான். மாத்து மாடா ஏடா மாமனுக்கு மதிக்கட்டு போச்சா? ஏடா மாத்து மாடா துணியை ஏமாத்து மாடான்னு சொல்றாரு. இவ்வளவு போய் தருவங்களை எல்லாம் வாங்கிட்டு ஏமாத்துங்கன்னு சொல்றாரு. என்னடா ஆச்சரியமா இருக்குது. அத்தான் சொன்னாங்க ராஜா புத்தி மட புத்தி. நான் அப்படியே சொன்னேன். மாத்துடா மாத்து தாம்பழத்தை மாத்து துரியலுக்கு நாம சீக்கிரம் பொண்ணு கொடுத்துடலாம்னு சொன்னா சொன்னா உன் காதுக்கு அப்படி இருந்தது. இப்போ தட்டு தாம்பரத்தை மாத்தியாச்சு. சரியான தேடி வைக்கணும். வச்சிடலாம். மாதவே உங்ககிட்ட கேட்கணும் எப்படி இப்போ தட்டு தாம்பரத்தை மாத்திட்டோம். தட்டு தாம்பரத்தை மாத்தி இதுக்கு மேல தேதி வச்சா தான் நம்ம கல்யாணம் பண்ண முடியும். எப்படி ஆனா எத்தனை தேதியில வைக்கலாம் சொல்லு பாக்க. நீ ஒரு ஆடி 18 வச்சுக்கலாமா? ஆடி மாதம் 18ஆம் தேதி. அது நியாயம் தான். சரி சொல்லி பார்க்கலாம். சொல்லி பாருங்க. மாதவனை மந்திரிமாரை கூப்பிட்டு ஆனா தேதியை நான் குறிப்பிட்டு சொல்லுப்பா என்று சொன்னேன். ஆடி 18ல வச்சுக்கலாம் என்று சொல்றான். ஆடி அடி எடுத்து வைக்க கூடாது மாமா. அது 18 போர்வள நாள் வேண்டாம். ஓஹோ அப்ப ஆடி எடுத்ததுமே முத தப்பான தேதி சொல்றீங்க. ஆடியில அடி எடுக்க கூடாது. ஆமா ஆடி மாசம் ஆகாது. ஆடி மாசம் ஆகாதாடா. அது ஆகாது. ஆமா இல்லன்னா புரட்டாசி மாசம் 9ஆம் தேதி வச்சுக்குமா? ஓ புரட்டாசில புரட்டாசி மாசம் 9ஆம் தேதி சொல்றா வச்சுக்கலாமா? அத நீங்க வீடு பிச்சை எடுக்கிற மாசமாச்சே.
மாதவன், ஏண்டா, இதை சொல்ல போனா பொட்டாச்சுல நான் பிச்சை எடுக்கிறதாளா அதுலயே வேணாம். இதை வேணாவா? ஆமா. அப்படி எந்த தேதி வைக்கிறது? இதான் சொல்லு பார்க்கலாம் ஒரு தேதியா. ஏன் எந்த தேதி வைக்கலாம்? மாசின்னு வைங்க. சரி மாசி வச்சுக்குமா? மாசில எத்தனை தேதி? ஒரு 7ஆம் தேதி வச்சுக்கோ. 20 மாமா. மாசி மாசம் 7ல வச்சுக்கலாமா? மாசில அதாவது மனை ஏறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மாமா. அது நல்ல மாசம் இல்ல மாமா. அப்படியா? ஆமா மாதவன், ஆனா அந்த மாசமா அவதானா? அதான் அவதான். ஆமா. அப்புறம் எந்த மாசம் தான் வைக்கிறது? ஏதோ ஒரு மாசம் சொல்லு பார்க்கலாம், குறிப்பிட்டு நல்ல தேதின்னு சொல்லு. ஒரு பங்குனி மாசம் வச்சுக்கலாம். பங்குனி மாசம்? பங்குனி மாசம் அதோட சீப்பா சொல்லுவாரு, நானே சொல்லிடுறேன். ஆனா வைகாசியில சரி. ஒரு 15ல வச்சுக்கலாம், 5ஆம் தேதியில. ஓ வைகாசி மாசம் 5ஆம் தேதி. ஆமா. சரிங்க சரிங்க. இது சொல்லலாம். சொல்லுங்க. தெரியாதா? மாமா. வைகாசியில 15ல வச்சுக்கலாமா தேதி? அது நல்ல தேதி மாமா. ஆமா. வைகாசி மாசமும் 15ஆம் நாள் தேதியில அதாவது உன்னுடைய மகளாகிய சுந்தரிக்கும் என் மகனாகிய இலக்கணை குமாரனுக்கும் சரியான தேதி அன்றாகிய நான் மாப்பிள கோலத்தோடு நான் இந்த சங்கத்து குரகாபடி வந்தார்னா நீங்க பெண் கோலத்தோடு இருந்தால் போதும் மாமா. அப்படியா? தெரியாதா மாமா? அப்படி ஏனாகி ஆனா வைகாசில நான் 14ஆம் தேதி கொண்டு வந்துரு மாமா. 15ல கல்யாணத்தை பண்ணி. இன்னொரு விஷயம், எப்படி இந்த உலக 56 தேசத்துக்கு ஒரு அதிபதியாகி ஆண்டு வரக்கூடிய 60 கோடி துரியோதன மாமன்னன் கோடி 60 கோடி முடிய வணங்கா முடியும். எப்படி தெரியுமா? ஆமா. அஷ்டாபுரத்துக்கும் சங்கத்து ஊரகாபுரிக்கும் ஒரே பந்தலா போடணும். அஷ்டாபுரத்துல கல்யாணத்தை வைக்கணும். அஷ்டாபுரம் எங்க இருக்குது? என்னுடைய சங்கு தூர்காபுரி எங்க இருக்குது? சங்கு தூரிக்கும் அஷ்டாபுரத்துக்கும் ஒரே பந்தல் போறதா இவரு கிளிப்பாரா? ஏற்கனவே வந்துச்சு. இது போல இங்க விட்டுட்டு போயிட்டேன். இந்த பரிசுமா பாதி கொடுக்க பரிசுமே பாதி விட்டுட்டு போயிட்டேன். எல்லாமே விட்டுட்டு போயிட்டேன். ஏய், அந்த பொன் கழிஞ்சு கங்கழிஞ்சுன்னு சொன்னேன். ராமராஜ்மா கழிஞ்சு என்ன நம்பி இருக்கோம். ஆமா. சரி, அது போகட்டும். எப்படி தெரியாதா? நீ சொல்லக்கூடிய வார்த்தை இது தக்காத வார்த்தை. சரி. எப்படி என்றால் அஷ்டாபுரத்துக்கும் சங்கு துவரிக்கும் நாம பந்தில் போடுவது நியாயம் இல்ல. இல்லை. எந்த காலம் போடுறது? ஓ அரமல்ல நீ போட்டுக்க, அரமல்ல நான் போட்டுக்கிறேன். அப்படி வச்சுக்கலாம். கல்யாணத்துக்கு தான் மாமா. அப்படி சரி, ஒரே பந்தல வேண்டாம், 2 பந்தல் தான். நீங்க சொல்றது 2 பந்தல், ஒரு பந்தல் அல்ல. அப்படின்றா நீ பெண் கோலத்தோடு அஷ்டாபுரம் வந்துருங்க மாமா. இல்லப்பா, எனக்கு எடுத்து ஒரே மவ. சரி. எப்படி? எனக்கு ஒத்த மவத்தான், மறுபடியும் குழந்தை இல்ல. இந்த ஒரே புள்ளிய நான் உன்னோட அரமனையில நான் கல்யாணம் பண்ற மாதிரி இல்ல. இல்ல, உன்னோட மாப்பிள்ளையே மாப்பிள்ளை கோலத்தோட என்னோட அரமனை கூட்டி வந்துரு. இங்க கல்யாணத்தை பண்ணி சீரும் சிறப்போடு நம்ம அஷ்டாபுரம் அழைச்சிட்டு போடலாம். ஏடா மந்திரி மகாராஜா, இது என்ன பண்ணலாம்? மாமா இப்படி சொல்றாரு. இல்ல பொண்ணு வேணும்னா இங்க கூட்டிட்டு வா. இல்ல பொண்ணு வேணாம்னாக்க நீ அங்க அஷ்டாபுரத்துல வேற பொண்ணு பாத்து நம்ம மாப்பிள்ளை வீட்டுல கல்யாணம் பண்ணா குறையாம 5 லட்சம் ஒரு நம்மளால 1 கோடி ஆயிரும். சரி, இது இருந்தா தான் கல்யாணம் பண்ண முடியும். ஆமா. இங்க பாரு, அவங்க வீட்டுல கல்யாணத்தை வச்சுக்கலாம். அப்பதான் ஆடு இருக்குவாங்க, பிரியாணி செய்வாங்க. இந்த செலவான நமக்கு மீதி. சரி போகட்டும் மாமா. உன்னுடைய வார்த்தைப்படியாக்கி இதோ இந்த சங்கத்து ஊரகாபுரியில கல்யாணத்தை வச்சுக்கலாம். நான் என்னுடைய மகனாகிய இலக்கணை குமாரனை மாப்பிள கோலத்தோடு அதாவது வைகாசி மாசம் 14ஆம் தேதி நைட்டேக்க வந்துடுறோம் மாமா. சரிப்பா, ஆகட்டும். நாங்க சென்று வரட்டுமா? போயிட்டு வரோம் மாமா. வாங்க பெண்ணு, போலாம் வாங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.